ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال رسول الله صلى الله عليه وسلم بعثت فيكم لأتمم مكارم الأخلاق. வல்லவனை போற்றி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு ஏராளமான பருவங்களை வைத்திருந்தாலும் வாலிப பருவம் என்பது ஒரு முக்கியத்துவம் மிக்கது என்பதைத்தான் நேற்று நான் சொல்லி வந்தேன். எனவே இன்றைக்கும் வாலிப சம்பந்தமாக இளமை பருவம் சம்பந்தமாக இஸ்லாம் என்று சொல்லுகிறது. ஒரு இஸ்லாமிய வாலிபன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லும்போது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் போய் பார்த்தால் அவர்களுடைய மனைவி கூட சொன்னதாக நான் சொன்னேன். மனைவியிடத்திலே கேட்கப்பட்ட போது கூட பெருமானாரினுடைய குணம் முழுக்க முழுக்க குர்ஆனாகவே இருந்தது. அப்ப குர்ஆன் ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது, எந்தெந்த வாலிபனை பற்றியெல்லாம் திருக்குர்ஆன் கூறுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாக அல்லாஹ் தஆலா வாலிபன் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் கொலை செய்தார்களே அவர்களை பற்றி சொல்கிறது. அதை நான் நேற்றே சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக வாலிபனை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகின்ற போது சூரத்துல் பக்ராவிலே மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாலிப பருவத்திலே எப்படி இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்பும் ஒரு அதிசயத்துக்கு இடையிலே நடந்ததுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்ற காலத்திலே ஜோசியமும் ஜாதகமும் சூனியமும் தலைகட்டி பறந்த காலம். அந்த காலத்திலே ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலன் வருங்காலத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் காரணத்தால் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்பதை தெரிந்து கொண்டு பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய தொடங்கினான். அப்போது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாய்க்கு வகி அறிவித்தான். தாயே, நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த குழந்தையை பெட்டிக்குள் வைத்து நைல் நதி ஓடுகிறது, அந்த நதியிலே போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயார் அல்லாஹ் சொன்னதை போன்றே செய்தார்கள். ஆனால் அந்த பெட்டி நைல் நதியிலே போடப்பட்ட போது நைல் நதி கடந்து வருகிற பாதை எதுவென்றால் ஃபிரௌன் இருக்கின்ற பாதை. ஃபிரௌனுடைய ஆட்களினுடைய கண்ணிலே அந்த பெட்டி படுகிறது. பெட்டியை திறந்து பார்க்க சொன்னான் ஃபிரௌன். பெட்டியை திறந்து பார்த்தால் படுத்திருப்பது மூசா அலைஹிஸ்ஸலாம். வெட்டுவதற்கு பாலை கொண்டு வந்திருந்தான். அப்போது தடுக்கிறார்கள் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. பிற்காலத்திலே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப ஆசியா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தடுக்கிறார்கள். நமக்கு ஆண் குழந்தை இல்லை, எனவே இந்த குழந்தையை நாம் வளர்க்கலாம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா எதிரியிடத்திலேயே வளரச் செய்கிறார். அப்ப எதிரியிடத்திலே வளர்கிறார்கள். வளர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வாலிப பருவம் அடைகிறது. அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு தடவை அந்திம நேரம் என்று சொல்வார்கள். யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தூங்கக்கூடிய அந்த நேரம். அப்ப அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊருக்குள்ளே. அப்போது ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்ற குடும்பத்தார்களுடைய பெயர் பனு இஸ்ராயீல் என்று
சொல்லுவாங்க. ஆனா பிறவனுடைய குடும்பத்தார்களுடைய பெயர் கிபுத்தி என்று சொல்வார்கள். அப்ப கிபுத்திக்கும் ஒரு பனு இஸ்ரவேலருக்கும் சண்டை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன செய்யறாங்க, கிபுத்தியை ஒரே ஒரு அடி அடிக்கிறார்கள், ஒரே ஒரு குத்து வைக்கிறார்கள். அந்த குத்தின் காரணமாக அவர் கீழே விழுந்து செத்து போய் விடுகின்றார். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு என்னவென்றால், நம்மை விட நம்ம சாதாரண மனிதர்கள், ஆனா நம்மை விட பலவிதமான பலங்களையும் பலவிதமான ஆற்றல்களையும் அல்லாஹ் பொதுவாகவே நபிமார்களுக்கு கொடுத்திருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய முட்டாள்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்கள் இல்லை என்பதற்கு என்ன தெரியுமா ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வணங்குவார்கள் என்று சொன்னால், அவர்கள் உணவுண்ண மாட்டார்கள், அதிகமாக நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்த சில சஹாபாக்கள் அவங்களும் அதே போல இருக்கணும்னு நினைச்சப்ப அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். என்னை போன்ற நீங்கள் இருக்க முடியாது, ஏனென்றால் அல்லாஹ் எனக்கு மறைமுகமாக ரிஸ்க் அளிக்கின்றான், உங்களால் அப்படி இருக்க முடியாது என்று தடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ஜலம் கழித்தால் அந்த இடம் முழுவதும் மனம் வாசனை கமழும். அந்த இடத்திலே மலர்ஜலம் கழித்து விட்டு வந்தால் பூமி அதை சாப்பிட்டுக் கொள்ளும். இது போன்ற பல சிறப்புகளை அல்லாஹ் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் கொடுத்து எடுப்பது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரத்தம் கொடுத்து எடுப்பதன் மூலமாக நிறைய நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரத்தத்தை குத்தி எடுத்து விட்டு அந்த ரத்தத்தை கீழே ஊற்ற சொல்லி ஒரு சஹாபி இடத்திலே கொடுக்கிறார்கள். அப்ப அதை வாங்கி அந்த சஹாபி கீழே ஊற்றுவதற்கு மனமில்லை, எனவே அதை குடித்து விட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த ரத்தத்தை என்ன செய்தீர்கள் என்று. நான் குடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போது பெருமானார் சொன்னார்கள், உன்னுடைய நெருப்பு நரக நெருப்பு தீண்டாதே என்று சொன்னார்கள். அப்ப பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒன்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈ உட்காராது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் கீழே விழுகாது. இப்படி பல சிறப்புகளை நபிமார்களுக்கு பொதுவாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு குத்து வைக்கிறார்கள், அந்த மனிதன் இறந்து போய் விடுகிறான். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிடுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போறாங்க. ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் திடீரென்று, அவர் எந்த மனிதர் என்று தெரியாது, குர்ஆனில் எல்லாம் சொல்வது அதுதான். அப்ப ஒரு மனிதர் திடீரென்று ஓடி வந்து சொல்கிறார், மூசாவை நீங்கள் ஒரு மனிதரை கொண்டு விட்டீர்கள் என்று ஊர் முழுவதும் பரவிவிட்டது, எனவே இங்க இருக்காதீங்க, இந்த ஊரை விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்றார். அப்ப அதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வெகு தூரம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். வேறொரு ஊரே வந்து விடுகிறது. அந்த ஊரிலே போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதிர்ல பார்த்தாங்க கிணறு. அந்த கிணற்றுக்கு அருகே நிறைய வாலிபர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஓரமாக ஆடுகளை வைத்துக் கொண்டு 2 வாலிப பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்கள் அந்த ஆண்கள் இருக்கிறாங்கன்றதுனால தள்ளி நிற்கிறாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்களுக்கு போய் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். அதுக்கு அடுத்தது நான் சொல்றேன். ஆனா இதுவரையிலும் என்ன படிப்பினை? ஒரே ஒரு படிப்பினை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அநீதம் நடக்கிறது. அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தாருக்கும் மத்தியிலே சண்டை நடக்கிறது. அதை கண்ணால் பார்க்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணால் பார்த்தவுடன் ஒரு அநீதம் நடக்கிறது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டும். இதுதான் வாலிபனுடைய கடமை. அப்ப வயோதிகளுக்கு கடமை இல்லையான்னு கிடையாது, வயோதிகளுக்கும் கடமை. ஆனால் ஒரு வாலிபன் எப்படி தட்டி கேட்க முடியுமோ அப்படி வயோதிகளால் தட்டி கேட்க முடியாது. அப்போ ஒரு வாலிபன் நினைத்தால் அநியாயத்தை தடுக்க முடியும். ஒரு அநீதம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது என்றால் அதை தாராளமாக தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்பவன் தான் ஒரு உண்மையான மனிதன். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமது உம்மத்தை பற்றி சொல்லி காட்டும் போது குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த உம்மத்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி, மக்களில் சிறந்த உம்மத்தாக நீங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன காரணம் தெரியுமா? தக்ஃபுரூன பில் மஅரூஃபி, நல்ல விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கரி, உங்களுக்கு முன்னால் ஒரு தப்பு நடக்கிறது
அப்ப நல்லது நடந்தா மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். நமக்கு நல்ல விஷயம் தெரியுதா, அதை 4 பேருக்கு நீயும் சொல்லணும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு வாலிபனுடைய கடமை, ஒரு முஸ்லிமினுடைய கடமை. அவன் தப்பு நடக்கிறதா அதையும் தட்டி கேட்க வேண்டும். எப்படி தட்டி கேட்கணும் தெரியுமா? அது ஹதீஸிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தனக்கு முன்னால் தவறு நடக்கிறதை பார்த்தால் கையால் தடுக்க சக்தி இருந்தால் கையால் தடுக்க வேண்டும். 4 அடி போடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கா, அடி போட்டு தடு, பிரச்சனை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய பிள்ளையை நம்ம அடிக்க முடியும், ஆனா மத்தவங்க பிள்ளையை நம்ம அடிக்க முடியாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்க சக்தி இருந்தால் அடித்து தடு, தப்பு செய்யும் போது. அப்படி அடிக்க சக்தி இல்லையா, வாயால் சொல்லி தடு. அப்ப வாயால் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் மக்களுக்கு இன்றைக்கு இருக்குது. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடக்குது, அதை நம்மால சொல்ல முடிஞ்சும் சொல்லணும்னா அது பாவம். ஆனா சொல்லவே முடியாத ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். தண்டிக்கப்பட்டு விடுவோம், நம்முடைய உயிரே போய்விடும் அந்த தப்பை நாம் தட்டி கேட்டால் என்ற சூழ்நிலையில் மனதளவிலாவது வருத்தப்பட வேண்டும். அதுதான் ஈமானினுடைய பலகீனமாக ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப வாலிபன் என்ன செய்யணும்? முதல் விஷயம், தப்பு நடக்கிறது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டும். இது வாலிபனினுடைய கடமை. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தட்டி கேட்டதற்கு பிறகு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல 2 பெண்கள் ஓரமாக நிற்கின்றார்கள். அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி அவங்க கேட்கல. உதவி கேட்காமலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு வந்து உதவி செய்கிறார்கள். அப்ப யாராவது நமக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தா போதும், நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருந்தால் போதும், நம்முடைய சொந்தங்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு ஏராளம். ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய எங்கோ ஒரு முஸ்லிமுக்கு வலிக்கிறது என்றால், ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிம் இருக்கிறான், அவனுக்கு எங்காவது பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், எப்படி நம்முடைய தலை வலித்தால் உடல் முழுவதும் தாங்க முடியாமல் துடிக்கின்றோமோ அதுபோல முஸ்லிமுக்கு ஒன்று என்றால் நாம் துடிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம். இரண்டாவது, ஒரு முஸ்லிமான வாலிபம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம்னா யார் தெரியுமா? அவனுடைய நாவாலும் அவனுடைய கரத்தாலும் மற்றவர்களுக்கு சலாமத்து கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எந்த விதமான நோவினைகளும் அடையக்கூடாது. அப்ப அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல முள் இருக்கிறது, பாதையிலே நோவினை செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளை நீக்குவதும் ஈமானிலே ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இமாதத்துல் அதா அன்னி தரீகி. பாதையில முள்ளு கிடக்குது, நமக்கு என்ன, நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம காலில குத்தாது, ஏன்னா நம்ம பார்த்துதான் போறோம். ஆனா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு குத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓரமாக போடுகிறாயா, அதற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், நம்ம மட்டும் ஓரமா போயிடுறது. ஆனா இருக்கிற முள்ளு ஓரமா இருந்தாலும் அந்த முள்ளை எவன் தான் நடந்து வரணும் அவனுடைய காலில் போட்டு விட்டுறது. ஏன்னா கால்களில என்ன நீ நேற்று திட்டனையில உனக்கு குத்து விழுகட்டும். இப்படி ஒரு எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்தோம்னா என்ன கிடைக்காது? சொர்க்கம் கிடைக்காது. ஏனென்றால் லைலத்துல் கத்ரினுடைய இரவை அல்லாஹ் இந்த மாதத்துல வச்சிருக்கான். இந்த இரவிலே எந்த மனிதனுடைய உள்ளத்திலே குரோதம் இருக்குமோ அவனை அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனால ரமலானுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், யாராவது யாரிடத்திலாவது சண்டை போட்டிருக்கிறீர்களா அவங்கள போய் மன்னிச்சிருங்க, அல்லது நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறதால எந்த விதமான தரமும் குறைந்து போய் விடுவது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் மக்காவிலே ஆரம்ப காலத்துல. ஆனா மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற போது எல்லோருமே சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம பழி வாங்கலாம் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யௌமு யௌமுல் மர்ஹமா. இன்றைக்கு யாருக்கும் பழி வாங்கப்படாது, எல்லாருக்குமே கருணை காட்டப்படும் என்று சொன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுடைய உம்மத்துல இருந்துகிட்டு நம்ம யார்கிட்டயாவது சண்டையை போட்டுக்கிட்டு பேசாம இருந்துகிட்டு குரோதத்தோட இருந்துகிட்டு சத்தியமாக பேச மாட்டேன் என்றெல்லாம் சத்தியம் செய்து கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கையா? அப்ப வாழக்கூடிய
வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கும் அது நல்லதை சேர்க்க வேண்டும், நமக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரை பிடிச்சு கொடுத்துறாங்க. அந்த பெண்களும் வீட்டுக்கு செல்றாங்க. அப்ப அந்த பெண்களுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த நபி வயதானவர்கள். அப்ப ஒரே காலத்துல பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா 3 நபிமார்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப வரக்கூடியவர், இன்னொன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களே வரக்கூடியவர்கள். அப்ப அந்த நபி அங்க போறாங்க. அந்த பெண்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. மகள் வீட்டுக்கு போன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா வீட்டுக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஒரு வாலிபராக இருந்தாரு, அவர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சாரு, அதனால நாங்க சீக்கிரம் வந்துட்டோம்ன்றாங்க. அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணை அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை தந்தை கூப்பிடுவதாக சொல்றாங்க. சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேராக நடக்கிறார்கள். முன்னாடி நடக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், பின்னாடி இருந்து கொண்டு வழியை மட்டுமே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதிலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒரு அந்நிய பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பேசிவிட்டு வளைந்து குழைந்து பேசிக்கொண்டே நடக்கவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண் ஒரு ஓரமாக நடக்கிறார்கள். போகின்ற வழியை மட்டும் சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தரையை மட்டும் பார்த்து கொண்டு நடந்து கொண்டே செல்கிறார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத் தருகின்ற படிப்பினை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்த விஷயத்தை எல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்கிறார்கள். சொன்னதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சரி நல்லதெல்லாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நடந்தது இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்க என்ன செய்யுங்க, என்கிட்ட வேலை செய்யுங்கள் என்று சொல்லி வேலையை கொடுக்கிறாங்க. அப்ப 10 வருட காலங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு இருந்து அவர்களுடைய விவசாயத்தை எல்லாம் கவனித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மகளை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்க. இப்ப இதிலேயும் ஒரு நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒரு வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னால், இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சும்மாவே ஒரு ஆணை பார்த்த உடனே அவருக்கு பொண்ணை தூக்கி கொடுத்துறல. இவர் நல்ல மனிதர், மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்கள். ஆனாலும் 10 வருட காலம் அவர்கள் வேலை செய்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? கை நிறைய சம்பாத்தியம் இருக்கிறதா என்று பார்த்துத்தான் ஒரு மாப்பிள்ளைக்கு நம்ம பொன் கொடுக்கிறோம். அப்ப வாலிப பெண்களை வைத்திருக்கும் தந்தையர்களுக்கு இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் ஒரு மணமகளை தேர்வு செய்கின்ற விஷயத்தில் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லும் போது இப்படிதான் சொன்னாங்க, துன்கஹுல் மராதுலி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். முதலாவது லிமாலிஹா, அவள் பணக்காரி என்பதற்காக. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், பின்னாடி ஒரு சில பேர் கூட்டம்லாம் வரும். அந்த கூட்டம்லாம் வந்து பெண் கேட்கும்போது எவ்வளவு நகை போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் பொண்ணையை எடுப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் நம்மை எச்சரிக்கும் விதமாக பெருமானார் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு பெண்ணை அவருடைய செல்வத்திற்காக திருமணம் செய்யப்படும். வலி ஜமாலிஹா, அந்த பெண் அழகியவள் என்பதற்காக திருமணம் செய்யப்படும். மூன்றாவதாக சொன்னார்கள் வலி ஹஸபிஹா, அந்த பெண் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்காகவும் திருமணம் செய்யப்படும். நான்காவதாக சொன்னார்கள் வலி தீனிஹா, அவள் நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண் என்பதற்காக திருமணம் செய்யப்படும். இந்த 4ஐயும் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, வதுபர்பிதாத்தித்தீன், அதிலே மார்க்கப்பட்டு யாரிடத்திலே நிறைந்திருக்குமோ, இந்த 3ஐயும் விட்டுருக்கப்பா. இது இந்த உலகத்திலே அழியக்கூடியது. நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், இதையெல்லாம் பார்க்காதீங்க. பெருமானார் கடைசி உரையிலே சொன்னார்கள், அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் இருக்கக்கூடிய அந்த அவையிலே சொன்ன ஒரு உபதேசம் நம்முடைய காதுகளிலே இன்று ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபு நாட்டுக்காரனுக்கு மற்ற நாட்டுக்காரனை விட எந்த சிறப்பும் கிடையாது. வலாலி அபியத அலா அஸ்வத், ஒரு வெள்ளை நிறத்துக்காரனுக்கு கருப்பு நிறத்துக்காரனை விட எந்த சிறப்பும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இல்லாஹி தக்வா, தக்வாவை கொண்டு தான் ஒரு மனிதர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? கலர் வேண்டும், நல்ல வெள்ளையாக இருக்க வேண்டும், அதுபோல அந்த பெண்ணிடத்திலே காசு பணம் கொட்டி கிடக்க வேண்டும் என்று பார்க்கிறோமே தவிர, ஒரு மாப்பிள்ளையை நம்ம தேர்வு செய்தாலும் அப்படித்தான் பார்க்கிறோம். அவர் நல்ல சம்பாதிக்கிறாரா, நல்ல சம்பாதிக்கிற
அவருடைய நற்குணம் எப்படி இருக்கிறது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரா? ஏனென்றால் பெருமானார் சொன்னார்கள், வல்லம் யுவக்கிர் கபீரனா வலம் யர்ஹம் சகீரனா ஃபலைஸ மின்னா. எந்த ஒரு மனிதர் பெரியவர்களுக்கு மரியாதை தரலையோ, சின்ன பிள்ளைகளுக்கு மேல அன்பு காட்டலையோ, அவர் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஆணை தேர்வு செய்வதாக இருந்தால் அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவரா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தால் அவருமே நல்ல குடும்பத்தை சார்ந்தவரா என்று பார்ப்பதை விட நல்ல மார்க்க அறிஞராக, மார்க்க பெற்றவராக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில இளைஞர்கள் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். பணிவுடையவராக இருக்க வேண்டும். நான் என்ற தற்பெருமை உடையவரை நீங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஹதீஸ் குதுசியிலே, பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் என்னிடத்திலிருந்து பறிக்க நினைக்கிறாரோ அவர்களை நான் எரித்து விடுவேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது புகழ். ஏன்னா நம்ம புகழும் போது என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நம்ம சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கணுமா இல்லையா? தொழுகையில வரும்போது மட்டும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றுதான் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பத்திலையும் நம்ம ஓதுறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு நமக்கு தான் எல்லா புகழும் சொந்தம் என்பதை போன்று பெருமையோடும் தற்பெருமையோடும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முதல்ல என்ன வேணும்? தவாது வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு வாலிபனாக இருக்கிறோம்னா நம்மிடத்திலே பணிவு இருக்க வேண்டும். நாம் பெரியவன் என்ற மாதிரி இருக்கக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், மன் தவாது லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து நடக்கின்றாரோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொன்னார்கள். அடுத்த இரண்டாவது விஷயம், வஇதா ஷஹித லா யஷ்ஹது இல்லா பில் ஹக்கி. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ அல்லது கெட்ட விஷயமோ அதுக்கு சாட்சியாளராக நம்மை அழைக்கலாம். ஏன்னா ஒரு வாலிபனா இருக்க நீதான் இந்த ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே பார்த்திருப்ப. சாட்சி சொல்வதற்காக அழைத்தால் சத்தியத்திற்காக மட்டுமே சாட்சி சொல்ல வேண்டும் என்பது ஒரு வாலிபனுடைய கடமை. ஒரு உதாரணத்துக்கு பிறையை எடுத்துக் கொள்ளுங்கள். பிறை பார்ப்பதற்கு சாட்சி சொல்வதாக இருந்தாலும் எது உண்மையோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதுபோலவே சாட்சி பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு பெண்ணின் மீது ஒருவன் அநியாயமாக இட்டு கட்டக்கூடாது. இட்டு கட்டுதல் என்பது பெரும்பாவத்தில் உள்ளது. ஒரு ஆணின் மீதோ பெண்ணின் மீதோ இட்டு கட்டவே கூடாது. வாலிபனாக இருக்கும் போது இதையுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். பொய்யான சாட்சியாளராக நாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய அடுத்த குறிக்கோளிலே சொல்லி காட்டுகிறார்கள், வலா யுகாபிலு சய்யிரத பிஸ்ஸய்யிரதி. ஒருத்தன் நமக்கு கெட்டது செஞ்சிட்டான்னா அவனுக்கு நம்ம மறுபடியும் கெட்டது செய்யணும், பழிவாங்கணும் என்ற எண்ணத்தை எடுத்து விட வேண்டும். ஏனென்றால் பழிவாங்குகின்ற குணம் சைத்தானுடைய குணம். அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில்மன் கதஅக். யார் உன்னுடைய உறவுகளிலே நீ வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவனோடு சேர்ந்து வா என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஃபு அம்மன் ஸலமக். யார் உனக்கு அநியாயம் செய்தானோ அவனை மன்னித்து விடு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக சொன்னார்கள், வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக. யார் உனக்கு கெட்டது செய்தானோ அவனுக்கு நீ நல்லது செய் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த குணத்தை ஒரு வாலிபன் கையாள வேண்டும். அடுத்தது, ஒரு கணவன் மனைவி என்ற ரீதியிலே ஒரு வாலிபன் எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன மாதிரி எல்லாம் மனைவிமார்களிடத்திலே வாலிபன் நடக்க வேண்டும், அதே போல வாலிப பெண்கள் மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் எந்த ஒன்றை இங்கே கேட்டோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்வதற்கு எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஃபுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.